Next is sexual reproduction. Typical sexual reproduction involving the formation of fusion of gametes is absent in bacteria. However, gene recombination can occur in bacteria by three different methods. They are conjugation, transformation and transduction. இப்போ இங்கே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாலே அங்கே என்ன நடக்கணும், கேமிட் ஃபியூஷன் நடக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ கேமிட் ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டோட இணையணும். ஆனால் இங்கே என்ன கிடையாது, தேர் இஸ் நோ கேமிட் ஃபியூஷன் கிடையாது, ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு பதில் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஜீன் ரீகாம்பினேஷன் நடக்குது. ஸோ இப்போ கேமிட் ஃபியூஷன்லேயும் என்ன தான் நடக்கும், ஜீன் ரீகாம்பினேஷன் தான் நடக்கும். ஆனால் இங்கே கேமிட் ஃபார்மேஷனே இல்லை, ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஜீன் ரீகாம்பினேஷன் நடக்குது. அப்போ இந்த ஜீன் ரீகாம்பினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 வகையில் நடக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஜுகேஷன், இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொன்று டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு 3 வகையில் நடக்குது. ஸோ இப்போ இது என்னென்னு நம்ம பார்க்கலாம். Liederbach and Edward L. J. Liederbach and Edward L. Tatum demonstrated conjugation in E. coli in the year 1946. In this method of gene transfer, the donor cell gets attached to the recipient cell with the help of pili. The pilus grows in size and forms the conjugation tube. The plasmid of donor cell, which has the F factor, that is fertility factor, undergoes replication. Only one strand of DNA is transferred to the recipient cell through conjugation tube. The recipient completes the structure of double-stranded DNA by synthesizing the strand that complements the strand acquired from the donor. ஸோ இப்போ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கான்ஜுகேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா 2 பாக்டீரியல் செல் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் அண்டு நெகட்டிவ் ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 செல்லு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும், ஒன்று மேல் மாதிரியும் இன்னொன்று ஃபீமேல் மாதிரியும் ரியாக்ட் பண்ணும், ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த ஜீனானது பைலஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பைலி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம பாக்டீரியாவில் வந்து ஃப்ளஜெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? ஃப்ளஜெல்லா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேர் லைக் அவுட் க்ரோத்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, பைலி அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த பைலிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பாக்டீரியாவினுடைய பைலிஸும் என்னாகும், ஃபியூசன் ஆகும். ஃபியூசன் ஆகிட்டு அந்த இடத்துல ஒரு டியூப் ஃபார்மேஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் கான்ஜுகேஷன் டியூப்னு பேர். இந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக தான் அந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் பிரிஞ்சு இன்னொரு செல்லுக்குள்ளார போகும். இப்போ இன்னொரு செல்லுக்குள்ளார போன உடனே அது என்ன பண்ணும், 2 டபுள் ஸ்டாண்டர்டாக மாறும், ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 பாக்டீரியாவினுடைய காம்பினேஷன்ஸ் இந்த இடத்துல நடக்குது. இந்த பாக்டீரியாவுனுடையது இதுக்கும், இந்த பாக்டீரியாவுடையது இதுக்கும் வந்துடும். ஸோ இப்போ இதை தான் என்னென்னு சொல்லுவோம், நம்ம கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? தென் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சிவப்பு கலராக இருக்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பைலிஸ். இந்த பைலிஸ் வந்து என்ன ஆகணும், இந்த 2 பாக்டீரியல் செல் இருக்கு இல்லையா, எஃப் ஃபேக்டர் ஒன்று, எஃப் மைனஸ் ஃபேக்டர் ஒன்று, எஃப் ப்ளஸ் எஃப் மைனஸ், அதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெயின் நெகட்டிவ் ஸ்ட்ரெயின். இப்போ இடையில அந்த பைலஸ் ஜாயின் ஆன இடத்துல என்ன நடக்கும், கான்ஜுகேஷன் டியூப் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த கான்ஜுகேஷன் டியூப் வழியாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் என்ன பண்ணும், இன்னொரு செல்லுக்குள்ளார போகும். இந்த செல்லுக்குள்ளார என்ன ஆகும், அது போயிட்டு இன்னொரு ஸ்ட்ராண்டை அது என்ன பண்ணிடும், ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம், கான்ஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இணைதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது மெத்தட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா மாறுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு அர்த்தம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் இஸ் கால்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன் 1928 த பாக்டீரியாலஜிஸ்ட் ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் demonstrated transformation in mice using Diplococcus pneumoniae. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரெட்ரிக் கிரிஃப்த் அப்படிங்கிறவர் மைஸில் எலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளோகாக்கஸ் நிமோனியா காய்ச்சல் ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா தான் டிப்ளோகாக்கஸ் நிமோனியா. இந்த நிமோனியா பாக்டீரியா வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. 2 strains of this bacterium are present. இதில் 2 strain இருக்குது. 1 strain produces smooth colonies and are virulent in nature. S type அப்படின்னு சொல்லுவோம். எஸ்னா ஸ்மூத், ரைட்டா? ஸோ இது வந்து என்ன பண்ணும், வைரலண்ட் டைப். வைரலண்ட்னு என்னது, டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய டைப்பு. இன் அடிஷன் another strain produce rough colonies and are A virulent R type. ஸோ ரஃப் டைப்பு A virulent. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கிடையாது, ஹார்ம்ஃபுல் கிடையாது. when S type cells were injected into the mouse died. ஸோ அப்போ எஸ் டைப் செல் ஸ்மூத் காலனிஸ் வைரலண்ட் சொன்னோம் இல்லையா, அதை தனியாக எலிக்குள்ளார செலுத்தும் போது எலி என்ன ஆகிடும், இன்ஃபெக்ட் ஆகிட்டு எலி செத்து போயிடும். when R type of cells were injected the mouse survived. ஸோ அப்போ R type அப்படிங்கிறது A virulent, அது டிசீஸ் காஸ் பண்ணாது. அப்போ அந்த எலி என்ன ஆகாது, சாகலை. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
he injected heat killed S type cells into the mouse. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, எஸ் டைப்பை ஹீட் கில் பண்ணுறாரு. ஹீட் கில் பண்ணுறது அப்படின்னா அதனுடைய வைரலண்ட் நேச்சரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா குறைக்கணும், அதனுடைய வீரியத்தை வந்து குறைக்கிறோம். ஹீட் கில்லிங் அப்படிங்கிறது ப்ராசஸ், ரைட்டா? ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக அதை எஸ் டைப்புக்குள்ளார அந்த மவுஸ்குள்ளார சொருகும்போது அல்லது இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த மவுஸ் என்ன ஆகிறதில்ல, சாகிறதில்ல. when the mixture of heat killed S type cells and R type cells were injected into the mouse died. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஹீட் கில்டு எஸ் டைப் சொன்னோம் இல்லையா, ஸோ எஸ் டைப்பு ஹீட் கில்டு எஸ் டைப் அப்படிங்கிறதும் ஏ வயலண்ட்டு தான், ஆர் டைப்பு ரஃப் டைப்பும் ஏ வயலண்ட்டு தான். ஆனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம மைஸில் எலிக்குள்ளார நம்ம செலுத்தும் போது இந்த எஸ் டைப் ஹீட் கில்டு என்னாகும் அப்படின்னா அதனுடைய நேச்சராக அந்த ஆர் டைப்பில் இருந்துச்சு இல்லையா, ஏன்னா எஸ் டைப்பில் வந்து ஹீட் கில் பண்ணியாச்சு, அதனுடைய வீரியம் குறைஞ்சி போச்சு, அதனால் இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. ஆனால் உள்ளே இன்னொருத்தரங்க இருக்கா, ஆர் டைப் இருக்காங்க. இப்போ இந்த ஆர் டைப்போட இது என்ன ஆகிடும், ரீகாம்பினன்ட் பண்ணிடும். அப்போ எஸ் டைப்பும் ஆர் டைப்பும் ரீகாம்பினன்ட் ஆகும்போது இதனுடைய வீரியம் என்ன ஆகிடும், அதிகரிச்சிடும். இப்போ அதிகரிக்கிறதுனால திருப்பி அந்த எலி என்ன ஆகிடும், இறந்துடும். ஸோ த avirulent rough strain of Diplococcus had been transformed into S type cells. அப்போ அந்த R type என்னவா மாறிடுச்சு, இப்போ S type செல்ஸாக மாறிடுச்சு. The hereditary material of heat killed S type cells had transformed R type cell into virulent smooth strains. Thus the phenomenon of changing the character of one strain by transferring the into the former is called transformation. ஸோ இப்போ இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம். ஸோ ரெண்டு ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறாரு, ஒன்று எஸ் டைப்பு, இன்னொன்று ஆர் டைப்பு. எஸ் டைப் அப்படிங்கிறது கொல்லக்கூடியது, ஆர் டைப் கொல்ல முடியாதது, அதாவது கொல்லாதது, நல்லது, அதாவது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாதது. இப்போ எஸ் டைப்பை வந்து நேரடியாக எலியில் செலுத்தும் போது எலி செத்து போயிடும், ஆர் டைப்பை நேரடியாக செலுத்தும் போது எலி சாகிறதில்ல. இப்போ எஸ் டைப்பை வந்து ஹீட் கில் பண்ணி அதனுடைய வீரியத்தை குறைச்சி செலுத்தும் போது எலி சாகலை. இப்போ ஆர் டைப்பையும் எஸ் டைப்பையும், அதாவது ஹீட் கில் செய்யப்பட்ட எஸ் டைப்பையும் ஆர் டைப்பையும் உள்ள சேம் மிக்சராக செலுத்தும் போது எஸ் டைப் செல் என்னவா மாறிடுது, அதனுடைய ஸ்ட்ரெயினை ஆர் டைப்போட ரீகாம்பினன்ட் ஆகிறதுனால அதிலிருந்து ஆர் டைப் செல்ஸு என்னவா மாறிடும், எஸ் டைப் செல்ஸாக மாறிடும், அதனால் எலி செத்து போயிடும். ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஸ்ட்ரெயின், ரஃப் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா முள்ளாக இருக்கு இல்லையா, அந்த பாக்டீரியாஸை இன்ஜெக்ட் பண்ணும்போது எலி என்ன ஆகலை, சாகலை, மவுஸ் லிவ்ஸ். எஸ் ஸ்ட்ரெயினுங்கிறது ஸ்மூத் காலனி, அந்த இடத்துல எதுவும் கிடையாது. ஸோ அதை இன்ஜெக்ட் பண்ணும்போது மவுஸ் என்ன ஆயிடுது, டெட் ஆகிடுது. ஹீட் கில்டு எஸ் ஸ்ட்ரெயின்ஸ், அப்போ ஹீட் கில்டுங்கும்போது அதனுடைய நேச்சர் என்ன ஆகிடுது, மாறிடுது. இங்கே நேச்சர் மாறினதுக்கு வந்து அந்த கலர் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளூ இன்ட்டு ரெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே கலர் கிடையாது, அது ஆக்சுவலாக அதனுடைய வீரியம் என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ அது வீரியம் குறைஞ்ச அந்த எஸ் ட்ரெயினை நம்ம செலுத்தும் போது மவுஸ் லீவ் ஆகுது. இப்போ இந்த வீரியம் குறைஞ்ச எஸ் டைப்பையும் ரஃப் காலனி ஆர் ஸ்ட்ரெயினையும் நம்ம மிக்ஸ் பண்ணி போடும்போது இந்த ரஃப் ஸ்ட்ரெயின் எல்லாமே என்னவா மாறிடுது, எஸ் டைப்பாக மாறிடும், அதனால் அந்த வெளியே என்ன ஆகிடும், செத்து போயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்கிறது என்னது, இது என்ன சொல்லுவோம், ரீகாம்பினேஷன், அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது அப்படின்னா டிரான்ஸ்டக்ஷன், மூணாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டைப்பு டிரான்ஸ்டக்ஷன். ஜிண்டர் அண்ட் லேடர்பர்க் 1952ல் டிஸ்கவர்டு த டிரான்ஸ்டக்ஷன் இன் சால்மோனெல்லா டைஃபிமேரம். ஸோ அப்போ சால்மோனெல்லா டைஃபி அப்படிங்கிற பாக்டீரியா, டைஃபாய்ட் காய்ச்சல் உண்டு பண்ணக்கூடிய பாக்டீரியா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இஸ் கால்டு டிரான்ஸ்டக்ஷன். இப்போ இதில் என்ன நடக்குது, ஃபேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் இந்த இடத்துல நடக்குது, அதனால தான் இதுக்கு பேர் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பேர். அப்போ ஃபேஜ் மீடியேட்டட் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர்னால் ஃபேஜ் பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியா ஃபேஜ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் மூலமாக இதில் என்ன நடக்கும், அதாவது ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டிஎன்ஏ நடக்கும். அதனால தான் இதை வந்து என்னென்னு சொல்கிறோம், டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்டக்ஷன் இஸ் டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தோன்னா ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன், இன்னொன்று ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனரலைஸ்டு. The ability of bacteriophage to carry genetic material of any region of bacterial DNA is called generalized. அப்போ ஜென்ரலாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாக்டீரியோஃபேஜ், அந்த வைரஸ்னுடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் டு கேரி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் எனி ரீஜியன் ஆஃப் பாக்டீரியல் டிஎன்ஏ, பாக்டீரியல் டிஎன்ஏவோட எந்த இடத்துல வேணாலும் அது ஃபியூஷன் ஆகிட்டு ரீகாம்பினன்ட் நடந்துச்சுன்னா அது பேர் வந்து என்னது, ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். அதே ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா த அபிலிட்டி ஆஃப் த பாக்டீரியோஃபேஜ் டு கேரி ஒன்லி a specific region ஆஃப் a bacterial DNA. ஸோ இப்போ இது என்ன நடக்குது, பாக்டீரியல் டிஎன்ஏவோட
ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இது என்ன நடக்கும், டிரான்ஸ்டக்ஷன் நடக்கும், அதாவது ரீகாம்பினேஷன்ஸ் நடக்கும். அதனால் இதுக்கு பேர் என்னது, ஸ்பெஷலைஸ்டு ஆர் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் அந்த ஃபேஜ் டிஎன்ஏ, அதாவது ஃபேஜ் பாக்டீரியா ஃபேஜ், இது பாக்டீரியல் செல்லு. இதில் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியல் குரோமோசோம் என்ன ஆகுது, இந்த ஒயிட்டாக இருக்கிறது பாக்டீரியல் குரோமோசோம். இப்போ அந்த ஃபேஜ் டிஎன்ஏ என்ன ஆகுது, உள்ள பாக்டீரியல் செல்லுக்குள்ளார வருது. பாக்டீரியல் செல்லுக்குள்ளார வந்துட்டு என்ன ஆகும், ஃபியூஷன் ஆகும். ஸோ அப்போ ஃபியூஷன் ஆகிட்டு இதில் ஒன் டைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனி ரீஜியனில் ஆகும். எனி ரீஜியன் ஆகிட்டு உள்ள என்ன பண்ணும், வயலண்ட் ஃபேஜஸ், டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் அப்படின்னு 2 வகையாக இருக்கும். தென் அது பர்ஸ்ட் ஆகிட்டு என்ன ஆகும், டிஃபெக்டிவ் பார்ட்டிகல்ஸ் வெளியில் வரும். திருப்பி ரெசிபியன்ட் செல்லில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து என்ன மாறிக்கிட்டே இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே தான் ஃபேஜ் டிஎன்ஏ உள்ளே என்ட்ராகுது. ஆனால் இங்கே ஃபேஜ் டிஎன்ஏ என்ன ஆகலை, எனி பார்ட்டில் வரல, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் அந்த ரீகாம்பினேஷன் நடந்திருக்கு. இப்போ ரீகாம்பினேஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் வந்து ஒயிட் தனியாக இருந்துச்சு, ஆரஞ்சு தனியாக இருக்குது இல்லையா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒயிட் டிஎன்ஏ அண்ட் ஆரஞ்சு கலர் டிஎன்ஏ ரெண்டும் என்ன இருக்குது, மிக்ஸ் ஆகி ஒரே பாக்டீரியாவாக இருக்குது. சரியா, இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபெக்டிவ் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது ரெசிபியன்ட், அதாவது இன்னொரு பாக்டீரியல் செல்லுக்குள்ளார போகையில் காம்பினேஷன்ஸ் பாருங்கள் 2 இடத்துல மாறும். ஸோ ஒயிட் பார்ட்டிகளும் இருக்குது, ஆரஞ்சு பார்ட்டிகள் இருக்குது. ஸோ அப்போ பாக்டீரியல் குரோமோசோமோட 2ம் சேர்றதுனால அது ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு பேர்.